அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆறுமுகம் பேசுகிறேன். சிலருக்கு வாழ்க்கையில் போராட்டம்னா ஒரு சிலருக்கு வாழ்க்கையே இல்லாத பெரிய போராட்டமாக மாறிடும். பத்திரிகை செய்தியில் படித்தேன், ஒரு பெண்ணு தன்னுடைய கணவன், 2 மகள், 1 மகன், ஏதோ நல்ல கொண்டாட்டமான வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. அந்த கணவன் தொடர்ந்து குடிநோயாளியாக மாறிட்டு லிவர் பாதிக்கப்பட்டு, கல்லீரல் பாதிக்கப்பட்டு அவன் இன்றைக்கும் நாளைக்கும் செத்துற கண்டிஷனில் இருக்கிறான். அந்த மனைவி தன்னுடைய கஷ்டம் என்னவெல்லாம் கஷ்டப்பட முடியுமோ அத்தனை கஷ்டத்தையும் பட்டு அந்த 3 பிள்ளைகளையும் வளர்க்குறாங்க. 3 பிள்ளைகளுமே காலேஜ் படித்து முடிச்சுட்டாங்க. அதை என்ன பண்ணிட்டு அந்த பொண்ணு, ஒரு வீட்டுக்கு பக்கத்தில் புதர்லேருந்து நல்ல பாம்பு போக மாட்டிருக்கு அந்த வீட்டுக்கு. இந்த பொண்ணுக்கு அது பெருமையாக சொல்லிக்க, எங்கள் வீட்டுக்கு நல்ல பாம்பு வரும், ஆனால் எங்களை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கா. அப்படி அது ஒரு விலங்கு தான் பாம்புன்றது. என்ன பண்ணியிருக்கு, மதிய நேரத்தில் உடைத்த கலப்பில் அந்த பொண்ணு போய் படுத்திருக்கா. படுத்த உடனே பாம்பு முறை காலில் குத்திருக்கு. ஸோ ஏதோ சும்மா எலி கிடைக்குதுன்னு நினச்சிட்டு காலை மறுபடியும் நீட்டிருக்கா. அப்படி 2வது முறையும் குத்திருக்கு. அப்பையும் சும்மா தொடச்சிக்கிட்டு தூக்கம் அசதி, உழைத்த களைப்பு, பாம்பு தான் கடிச்சதுன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் சுதாரிச்சிருப்பா. அப்படி 3வது முறையும் கொத்தும்போது தான் பாம்பை பார்த்துடுற அந்த பொண்ணு அலறி அடித்து மருத்துவமனைக்கு போகிறதுக்குள்ளேயே வழியிலேயே அந்த பொண்ணு இறந்துடுறான். இது கஷ்டப்படுகிற எல்லாருக்கும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வருது. அந்த பொண்ணு கஷ்டம்னு சொன்னால் இந்த மாதிரி நிகழ்வு 3 பிள்ளைகளையும் விட்டுட்டு இந்த பொண்ணு இறந்து போயிடுறான். அதை அடக்கம் பண்ணுறாங்க. 16வது நாள் காரியம் பண்ணுறதுக்கான நாளில் அந்த 23 வயது 24 வயது மகன் விளையாட போன இடத்துல 16வது நாளில் விளையாட போன இடத்துல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறான். அந்த குடும்பமே நிலை குலைந்து போயிடுது. இந்த பத்திரிகை செய்தியாக இருந்தாலும் கூட 2-3 நாள் என் மனசை போட்டு பிசைஞ்சிச்சு. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை, அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கை, சந்தோஷமாக அனுபவிக்கணும். இப்போ அந்த குடும்பத்தை நினச்சி எப்படி நம்ம ஆறுதல் எடுத்துக்கிறது? அதுக்கு ஒரு பாட்டு ஓடுது, படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவு இருக்க அப்படின்ட்டு அந்த பாட்டு போகும். அதனால் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. நமக்கு கிடைத்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ வேண்டும் சொல்லி அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.